நான் உங்க அட்வொகேட் சொல்லுவார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்குள்ள சின்ன பசங்களுக்கு வண்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போலீஸ்காரங்க பிடிப்பாங்க. இப்போ அந்த பசங்களோட அப்பா அம்மா மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. சரிங்களா? போலீஸ் 18 வயசுக்குள்ள சின்ன பசங்களுக்கு வண்டி கொடுத்தீங்கன்னா சரிங்களா? அது இப்போ இப்போ ஒரு ஊர்ல கிராமத்துல, இன்னமும் கிராமத்துல நிறைய ஊர்ல பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்துல அப்படி கொடுத்தீங்கன்னா சந்து பந்துல ஓட்டினா போலீஸ்காரங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு தைரியத்துல போறாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் அபராதம். யார் அந்த பசங்களுக்கு? இந்த ஊருக்காரங்க இந்த பஞ்சாயத்து மூலியமா தெலுங்கானால சரிங்களா நாகிரெட்டிப்பள்ளி அப்படின்ற ஊர் கிராமத்துல பஞ்சாயத்துல செக் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன பசங்க நிறைய ரொம்ப ரேஷா ஓட்டுறாங்க. அப்படியே ஓட்டி அந்த பஞ்சாயத்துக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வண்டி கொடுத்தீங்கன்னா வண்டியை பிடிங்க வச்சு அவங்க பெற்றவங்களுக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் கட்டலன்னா அவங்க மேல சட்ட ரீதியா எடுப்பான்னு சொல்றதுக்கு இவங்க சட்டம் இல்லை. பஞ்சாயத்துல ரொம்ப கடுமையா இருக்குங்க. ஏன்னா பஞ்சாயத்து யாரு என்னன்னு தெரியாது. பொதுமக்கள் பார்த்தும் பிடிச்சி கொண்டு போய் பஞ்சாயத்துல நிப்பாட்டினா போலீஸ்காரங்க இல்லை. போலீஸ்காரங்க வெறும் போலீஸ்காரங்க மட்டும் இருந்தா மட்டுமே போல இருந்தா தப்பண்ணலாம், தப்பண்ண கூடாது, இல்லைன்னா தப்பண்ணலாம், சிக்னல் கிராஸ் பண்ணலாம், இதெல்லாம் இல்லைங்க. பஞ்சாயத்து இன்னமும் நிறைய இடத்துல இந்த மாதிரி கிராமத்துல எல்லாம் நடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தள்ளி வைக்கிறது, அந்த ஜாதியை சொல்லி இதெல்லாம் தப்பு தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, பஞ்சாயத்து எல்லாமே சரின்னு சொல்ல. ஜாதியை சொல்லி மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி கீழ் ஜாதி தள்ளி வைக்கிறது மன்னிச்சா அவ்வளோதான். சரிங்களா? இதை வரவேற்கலாங்க. நான் என்ன சொல்றேன், பஞ்சாயத்துல எல்லா ஆக்ஷனுமே சரியில்லைங்க. இந்த ஆக்ஷன் ரொம்ப தீர்வுங்க. சின்ன பசங்களுக்கு 18 வயசுக்குள்ள கீழே இருக்கவங்களுக்கு வண்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா 1,00,000 ஃபைனு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால நாகிரெட்டிப்பள்ளின்னு சொல்லிட்டு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வரவேற்கத்தரோம். இது சட்டமாக்கி ஒவ்வொரு அரசாங்கமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமா அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பக்கா சட்டங்க. 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வண்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும். சம்பாதிக்கிறது கஷ்டம், இதுல 1,00,000 வெயிட் பண்ணிட்டு நான் எங்க போய் கட்டுறேன்னு சொல்லிட்டு பத்தவங்க ரொம்ப சுதாரிப்பா கொடுக்க மாட்டாங்க. பசங்களுக்கு ஓட்டாதான் தெரியுதுன்னு கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கத்தக்கதுங்க. என்னதான் பஞ்சாயத்துல சொன்னாங்களோ எல்லா பஞ்சாயத்து போட்ட ரூல்ஸையும் எடுக்க முடியாதுங்க. ஆனா இந்த ரூல்ஸு பக்கா ரூல்ஸுங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆக்கணும். ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. எத்தனை அட்வொகேட்ஸ் தெரியுமா வரவேற்கிறாங்க? சொல்ல மாட்டேங்கிறாங்க. வரவேற்க ரொம்ப ரொம்ப சட்டமே கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானால நாகிரெட்டிப்பள்ளின்னு சொல்லிட்டு கிராமத்துல பசங்களுக்கு 18 வயசுக்கு உட்பட்ட பசங்களுக்கு வண்டி கொடுத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சட்டமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளவோ சின்ன சின்ன பசங்க வண்டி ஓட்டாம தவிர்க்க முடியும். பெரிய ஆபத்துகள் தவிர்க்க முடியும். எப்படி பாக்குறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேனல்ல ஜாஸ்தி வரும், நிறைய முக்காவாசி வரும். இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.